இயக்குனர் லோகேஷனுடைய நண்பரும் இந்த உரியடி படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமான விஜயகுமார் இப்போ ஃபைட் கிளப்னு ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. ரிலீஸ் ஆக போகுது அந்த படம். பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது இந்த படம். என்ன காரணம் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் திறமையானவர்களுக்கெல்லாம் வாய்ப்பளிக்கப்படும். குறிப்பாக தன்னுடைய ஏடிஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் யாரெல்லாம் நல்ல கதை வச்சுருக்காங்க அவங்களாம் தொடர்ந்து படம் தயாரிக்கப்படும்னாரு. ஒரு பிரமாதமான ஒரு விஷயம்தான். ஒரு பக்கம் அவர் கோடிகள் சம்பாரித்தாலும் இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் நல்ல நல்ல படங்களை கொண்டு வர போகணும். அதனால் அந்த ஃபைட் கிளப் மேலே ஒரு எதிர்பார்ப்பு. இதை தாண்டி உரியடி விஜயகுமார், ஏன்னா உரியடி 1 உரியடி 2 ரெண்டுத்துலேயும் கவனம் பெற்றவர். ஒரு பிரமாதமான படம். அவருடைய லேட்டஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்தேன். நான் அந்த இன்டர்வியூவில் ஒரு கேள்வி விஜயகுமார்கிட்ட கேட்பாங்க. உரியடி 2 படம் ஒரு தோல்வி படம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அவருக்கு கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி கலந்ததோடு, உரியடி 2வை எடுத்தது 2D சினிமா, அதாவது சூர்யாவுடைய பட நிறுவனம். அந்த படம் ஒரு வெற்றி படம். 2D நிறுவனத்துக்கு ஒரு பெரிய லாபமே வந்தது. அந்த சமயத்தில் சூர்யாவே சொன்னார், இதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கலாம் அப்படின்னாரு. இல்லை நான் வேணாம் சார், நான் சக்ஸஸ் மீட் வேணாம் அப்படின்ட்டேன். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். காரணம் என்னென்னா, இந்த உரியடி 2 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் நடந்த துப்பாக்கி சூட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். அந்த படம் பல உயிர்களை காவு வாங்கிய அந்த படம். அதை பின்னணியில் வச்சு எடுத்த அந்த படத்துக்கு ஒரு வழியோடு கூடிய அந்த படம், அதுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு சக்ஸஸ் மீட்டு தேவையா சார் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஒரு நியாயமான கருத்தை அவர் சூர்யா சார் ஏற்றுக்கிட்டார். அவர் என்ன நினச்சார்னா, ஒரு ரியல் சக்ஸஸ் படம் இவ்வளோ ஒரு வசூலை கொடுத்துருக்குது. அந்த படம் ஆடியன்ஸ் மத்தியிலும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. எல்லோரும் நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. ஒரு விழா வச்சேன்னா ஒரு பத்திரிகையாளரை சந்தித்து அந்த கொண்டாட்டத்தை நடத்தினா என்ன அப்படின்பொழுது, நான் வேணாம் அப்படின்ட்டு. நான் அந்த துப்பாக்கி சூடில் ஒரு கோரமான ஒரு துப்பாக்கி சூடு உலகத்தையே உழுக்கின ஒரு விஷயம். அதுதான் மையமாக வச்சு எடுத்திருந்தேன். அதனால் வேணான்னு சொல்லிட்டு, அந்த படத்தினுடைய 25வது நாள் வெற்றி விழாவில் நாங்கள் எல்லாருமே நின்றுக்கிட்டு இருப்போம். ஒரு ஃபோட்டோவில் அதை போய் பாருங்கள். எல்லோரும் யாரும் சிரிச்ச முகத்தோடே இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த வழியை நான் படத்தில் கொடுத்துருக்கும்போது, அந்த வழி தந்த ஒரு வெற்றியை நான் கொண்டாட விரும்பலைன்னு சொல்லியிருந்தார். இது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. சக்ஸஸ் மீட்டுன்ட்டு சமீப காலமாக நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கத்தில் ஒரு வாரத்துக்கு 6-7 சக்ஸஸ் மீட்டு சர்வசாதாரணமாக நடக்குது. அதுவும் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அன்றைக்கி சாயங்காலமே சக்ஸஸ் மீட்லாம் ஆனது. ஏங்க அன்றைக்கி சாயங்காலமே எப்படிங்க சக்ஸஸ்னால்? அதெல்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு சக்ஸஸ் தான், நீங்கள் பாட்டுன்னு சொன்னால் என்ன அப்படின்ட்டு கதையெல்லாம் மாறி இருக்கு. குறிப்பாக சக்ஸஸ் மீட்டுன்னு சொன்னவுடனே ஒரு விஷயம், லியோ படம். அதை ஆக்சுவலாக ஒரு தேங்க்ஸ் மீட்டுன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த சக்ஸஸ் மீட்டு நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது. விஜயோடைய ஸ்பீச் இன்றைக்கு வரைக்கும் வைரலாக இருக்குது. அவர் எந்த இடத்துலையும் இது ஒரு சக்ஸஸ் மீட்டுன்னே அவர் பேசவே இல்லை. அந்த படத்தை பற்றியே பேசலை. அவர் பேசுனதெல்லாம் இந்த சூப்பர் ஸ்டார் விஷயம், அப்புறம் தலைனா அஜித், தளபதினா நான், சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் தான், அப்படி சொல்லிட்டு ஒரு கதையெல்லாம் சொல்லி முடித்து, அப்புறம் எதிர்கால அரசியலுக்குள்ளே நீங்கள் ஒரு நல்லது பண்ணணும், நீங்கள் செஞ்சால் யார் செஞ்சாங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க செஞ்சாங்கன்னு ஒரு பேர் இருக்கணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் பார்த்திங்கன்னா, இந்த லியோ படம் இவ்வளோ வசூல் பண்ணிச்சு, இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு, இவ்வளோ நாள் ஓடிச்சு, இவ்வளோ லாபம் சம்பாரிச்சது, இந்த யூனிட்டில் உள்ளவங்கலாம் எப்படி கொண்டாடினாங்க, அது எதையுமே பேசலை. அவர் வந்த ஸ்பீச் இதுதான். அதுலேயே கூட காடுன்னு இருந்தால் காக்காவும் இருக்கும், கழுகும் இருக்குன்னு, மறுபடியும் நான் காக்கா கழுகு கதையை சொல்லலைங்கன்னு சொல்லி முடிச்சிட்டார். அதே சக்ஸஸ் மீட்டில் லியோவுக்கு வெளியில் ஒரு பரபரப்பு நடந்தது. என்னென்னா, இந்த விஐபி டிக்கெட்டு 15,000 10,000 வரை அதை டிக்கெட்லாம் விற்றுருக்காங்க. அதில் ஒரு பெண்மணி ஒருத்தர் பார்த்திங்கன்னா, நான் விஐபி டிக்கெட்டு 10,000 15,000 கொடுத்து வாங்கியிருக்கிறேன், என்னை உள்ளே விடலைன்னு சொல்லி மீடியாக்கள் முன்னாடி பேசின வீடியோக்களும் வைரல் ஆச்சு. எப்படிங்க ஒரு சக்ஸஸ் மீட்டை இப்படி டிக்கெட் போட்டுலாம் விற்றுருக்கீங்கன்னு சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் கொடுத்த கமெண்ட்ஸு. அப்புறம் அந்த லியோ வசூலை தாண்டி சக்ஸஸ் மீட்டில் நிறைய வசூல் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க எதிர்வினையான சில கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் என்னென்னா, ஒரு வெற்றி விழாவை கொண்டாடிடுறீங்க அப்படின்னா, அந்த வெற்றி விழாவில் எல்லாரும் பங்கேற்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அதை ஒரு டிக்கெட் போட்டு விற்றதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு பரபரப்பான இந்த சக்ஸஸ் மீட்டுன்ற ஒரு சர்ச்சை எங்கே வந்ததுன்னா, லிங்குசாமி, உங்களுக்கு தெரியும், ஆனந்தம் ரன்
சண்டைக்கோழி படங்களை கொடுத்தவர். அதன் பிறகு அவர் படங்கள், அப்புறம் அவர் சொந்த படம் எடுத்து கடனாளியாக மாறி திருப்பதி பிரதர்ஸில், அப்புறம் அந்த கடன்லேருந்து மீண்டு வர முடியாமல் லிங்குசாமி ஒரு நல்ல கிரியேட்டர், நல்ல டைரக்டர் இப்படிலாம் பேசப்பட்டிருந்தப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தி வாரியார் அப்படின்னு ஒரு படம், அது தெலுங்கில் முன்னணி ஹீரோனை ராம் புத்தேனியை வச்சு எடுத்திருந்தார். அது தமிழ் தெலுங்கு ரெண்டுத்தில் இது பண்ணது. இங்கே கூட ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்லாம் கூட ஏற்பாடு பண்ணியிருந்தார். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ராம் புத்தேனிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார், ஒவ்வொரு மீடியாக்காரங்களிடம் பேசியிருந்தார். ஒரு அருமையான தமிழில் பேசினார். என்னென்னா, ஐயா வழக்கம் போல் எல்லா தெலுங்கு நடிகர்களும் சொல்கிற மாதிரி தான் வந்து அந்த இளம் நடிகர்கள்லாம், நான் இதே சென்னையில் பிறந்து சென்னையில் வளர்ந்து செட்டிநாடு வித்யாசமரத்தில் படித்துட்டு ஒரு +2க்கு அப்புறம் தான் நான் வந்து ஹைதராபாத்து தெலுங்கானா ஆந்திராவுக்கு போனவங்க, மற்றபடி இங்கே தான் இருந்தவங்க, இந்த ஊர் மண்ணுக்காரன் தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்தது, தி வாரியர் படத்தின் மீது. அது காரணம் என்னன்னா, லிங்குசாமி திரும்பவும் லிங்குசாமி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும். பழைய லிங்குசாமியாக அந்த ஆனந்தம், ரன்னு, சண்டைக்கோழியில் பார்த்து அந்த டைரக்டராக வந்து அவர் களத்தில் நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனால் அந்த படம் வந்து முதல் ஷோவே வந்து அப்படியே தூக்கி வெளியே போட்டாங்க. தெலுங்குலேயும் வந்து அந்த படம் ஃப்ளாப்பு. அந்த படத்துக்கு இன்னொரு எதிர்பார்ப்பு வந்து காரணம் என்னென்னா, சிம்பு பாடின இந்த புல்லட்டு பாட்டு, அந்த புல்லட்டு பாட்டும் ஒரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தூக்கி அப்படியே போட்டுட்டாங்க. ரிசல்ட்டு தெரிஞ்சு போச்சு. ஆனால் தி வாரியார் படம் மறுநாள் சென்னையில் ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டாடினாங்க. வந்து எப்படின்னு தெரிஞ்சிக்கவே முடியல. வந்து அது யூனிட்டுக்கே தெரியும் ஏன் இந்த சக்ஸஸ் மீட்டு அப்படின்ற கேள்வியெல்லாம் கூட இருந்தது. நீங்கள் வாத்தி படம் கூட பார்த்தீங்கன்னா, தெலுங்கில் இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சு, தமிழில் அவ்வளோ பண்ணுச்சின்னு சொல்லி அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட் வச்சாங்க. அந்த சொன்ன கணக்கெல்லாம் என்னன்னு தெரியல. அதாவது இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹீரோக்கள் மீது எதிர்பார்க்கப்பட்ட இந்த படங்களே சக்ஸஸ் இல்லாத பொழுது எப்படி நீங்கள் சக்ஸஸ் மீட் கொண்டாடுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கு தான் இந்த உரியடி விஜயகுமார் மிக தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நான் வந்து ஒரு சோக சம்பவத்தை, ஒரு துயர சம்பவத்தை பின்னணியாக வைத்து அதில் அப்படியாப்பட்ட அந்த உயிர் பலியோடு தாண்டி இன்னும் தூத்துக்குடியில் அந்த வடு மாறாமல் இருக்குது, அதை தான் வச்சு மையமாக பண்ணேன். அப்படி ஒரு ரணத்தில் பண்ண ஒரு படத்துக்கு நான் எப்படிங்க சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ ஃபைட் கிளப்பில் நடிக்கிறாரு. இந்த நேரம் இது சம்மந்தமாக ஒரே ஒரு சின்ன கதை ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா, சுருக்கமாக ஒருத்தர் அப்படியே நடந்து வராப்பில், ரோட்டில் நடந்து வந்துருக்காப்புல. அவர் காலில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான டைரி வந்து ஒரு மண்ணில் பதிஞ்சிருக்குது. அது எடுத்து தட்டி அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட டைரி, நல்ல நல்ல காதல் கவிதைகள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அந்த டைரியை கொண்டு போய் தான் வீட்டில் உடைய ஒரு ஷெல்ஃபில் வச்சுட்டு அவர் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க போகிறாரு. வந்து பார்க்க போனோடனே இந்த டைரியை கொண்டு வந்து வச்சு தான் அவருடைய மனைவி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு ஏற்கனவே கணவன் மேலே வந்து அந்த மனைவிக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. என்னென்னா, வேறு ஒரு பெண்ணோட அவருக்கு லவ்வோ தொடர்போ ஏதாவது இருக்குமோ என்னவோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கணவர் அப்படி கிளம்பி போனவுடனே இதுக்கிடையில் என்னென்னா, அந்த டைரியை வந்து அவர் அப்படியே பார்த்துட்டு தொட்டு போவார் பொழுது, நல்ல அழகாக இருக்குது டைரி அப்படின்ட்டு. ஒரு நாள் இந்த மனைவி வந்து எடுத்து பிரித்து பார்த்தா அது ஒரு பெண்ணோட டைரின்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காதல் கவிதைகளாக இருந்திருக்குது. கோபத்தோடைய உச்சிக்கே போயிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு போய் நடு ரோட்டில் அந்த டைரியை வச்சு விளக்கு மாறையும் தொடப்பு கட்டியும் எடுத்து நடு ரோட்டில் அந்த டைரியை எடுத்து வச்சுட்டு விளக்கு மரம் பிஞ்சு செருப்பையும் வச்சு அடின்னு அதை அடிச்சிருக்காங்க. என்னென்னா, தன் கணவன் மேல் உள்ள கோபத்தை பூரா அந்த டைரி மேலே காட்டியிருக்காங்க. அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா, ஒரு ஓடாத படத்திற்கு சக்ஸஸ் மீட்டுன்னு ஒன்றத்தை வச்சு அதை ஓஹோன்னு கொண்டாடி அதுக்கு வந்து ஆஹான்னு புகழ் பாடி அந்த புகழில் வந்து ஒரு 10 பேர் இருந்து அதை வந்து அது என்னத்துக்குன்னே இது வரைக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்குது. கோடம்பாக்கத்தில் வாரத்திற்கு குறைந்தபட்சம் 6 சக்ஸஸ் மீட்டும் அதிகபட்சம் 20 சக்ஸஸ் மீட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு உரியடி விஜயகுமார் சொன்ன பதில் ஒரு சரியான பதிலாக இருந்தது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.